வசனம். நம்ம ஜிப்பா போட்டிருக்கிறோம், ஹிஜாப் போட்டிருக்காங்க, பார்க்க முஸ்லிம் பெண்மணி, முஸ்லிம் ஆண் அப்படின்னுவாங்க. இதெல்லாம் ஒரு அடையாளமா இருக்கு. அல்லாஹ் கிட்ட ஈமான் முஃமின் என்பதற்குரிய அடையாளம். யார் அல்லாஹ் முஃமினா பார்க்கறான் தெரியுமா? 8வது அத்தியாயத்துடைய 2வது வசனம். இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும். உண்மையான முஃமின்கள் யார்? அல்லாஹ் என்ற பெயரை கேட்டால் அவர்கள் உள்ளங்கள் நடுநடுங்கிவிடும். என்னைக்காவது உங்க லைஃப்ல 20, 30, 40, 50 இருக்கிறோமே, ஏதாவது ஒரு கட்டத்தில் அல்லாஹ்ன உங்க உடம்பு மேனி மெய் செலுத்திருந்தால் நீங்கள் முஃமின்கள். அந்த ரப்புல் ஆலமீன் யார்? வானங்களையும் பூமிகளையும் படைத்து ஆட்சி செய்யக்கூடிய ரட்சகன். அவனுடைய வார்த்தையை கேட்கும் போது என்னுடைய உள்ளம் நடுங்கணுமா இல்லையா? அவனுடைய வார்த்தையை கேட்கும் போது என்னுடைய மனசு பதறணுமா இல்லையா? இது முதல் அடையாளம். எத்தனையோ பயான் ஜிம்மாவுடைய பயான்களை கூட இமாம் வசனத்தை ஓதிக்கிட்டு இருப்பாரு, அப்படியே ஆழ்ந்து தூங்கி கொண்டு இருப்பார்கள். ஆனா மூமின்கள் யாரு தெரியுமா? இதா சுலியத் அலைஹிம், அந்த மனுஷன் மீது இந்த வசனத்தை, குர்ஆனுடைய ஆயத்தை நாம் ஓதி காண்பித்தால் ஜாதத்துஹும் ஈமான், அவனுக்கு ஈமான் இன்க்ரீஸ் ஆகும், ஈமான் அதிகரிக்கும். எவ்வளவு பயான்களை கேட்டிருப்பீங்க. இதே பள்ளியில எத்தனை இமாம்களுடைய குத்துபா தொடர் பயான் எல்லாம் கேட்டிருப்பீங்க. உங்க லைஃப்ல ஒரே ஒரு வசனம் உங்க லைஃப சேஞ்ச் பண்ண ஒரு வசனம் யாரா சொல்ல முடியுமா? இந்த ஆயத்தை நான் என் லைஃப்ல அப்படியே மாஷால மாத்திருச்சுங்க, அதுக்கப்புறம் என் லைஃப்ல நான் ரொம்ப ஒழுக்கா மாறிட்டேன். பல பேர் சொல்லுவாங்க, நான் வட்டியில வியாபாரம் பார்த்தேன், வட்டியை பத்தி ஒரு ஆயத்து படிச்சேன், நான் வட்டியவே விட்டு ஓடிட்டேன். தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், பெரிய செல்வந்தர், பெருசா தர்மம் எல்லாம் பண்ண மாட்டாரு, அமல் அவ்வளவு இருக்காது. திடீர்னு பார்த்தா தர்மம் செய்யறாரு, பள்ளி மாதத்தில் கிடக்கிறாரு. திடீர்னு என்ன கூட்டிட்டு போய் ஒரு அனாதை இல்லத்துல என்ன அழைச்சிட்டு போய் என்ன செய்யறாரு, எல்லாருக்கும் அந்த குளிர்காலம் ஒரு ஆயத்தை இமாம் நான் திடீர்னு ஒரு நாள் படிச்சேன். அவர் சொன்ன வசனம் 67ல 2வது வசனம், சூரா முல்க்ல 67ல 2வது வசனம். அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத் லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களுக்கு பிறப்பையும் இறப்பையும் இடைப்பட்ட இந்த வாழ்வு ஏன் தெரியுமா? ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, பிரைட் ஆகுதோ அந்த மாதிரி அவங்க வசனங்களை படிக்க படிக்க அவங்க ஈமானை அல்லாஹ் மெருகேற்றுவான். வலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அல்லாஹ்வின் மீதே முழு நம்பிக்கை அவங்க வைப்பாங்க. சோதனையா, கஷ்டமா, இழப்புகளா, வேதனையா, இறைவா நீ இருக்கிறாய், உன்னை நான் சார்ந்திருப்பேன் ரச்சகா என்கிற அந்த பிடிமானத்திலே அவர்கள் வாழ்வார்கள். இந்த வசனத்துல 3 விதமான ஈமானுக்குரிய அடையாளத்தை நம்ம சொன்னோம். என்ன சொன்னோம்? ஓதுன 8வது அத்தியாயத்துடைய 2வது வசனம். இது தர்பியாவா பயானா? தர்பியா தானே. ஏன் கையில நோட்டு இல்ல, பேனா இல்ல, கேள்வி கேட்டாலும் பதில் இல்ல. நான் சொல்லி முடிச்சேன்லங்க, இந்த ஆயத்துல 3 விஷயத்த ஈமானுக்குரிய அடையாளமா அல்லாஹ் சொல்றான்.